இலங்கையில் என்ன பிரச்சனை நடந்துச்சு? எதுக்காக இங்கே இருக்கக்கூடிய தமிழர்கள் இலங்கையினுடைய வடக்கு தமிழர்களையும் அதே போல் அந்த விடுதலை இயக்கத்தினுடைய தலைவருடைய பெயரையும் சுமந்து கொண்டிருக்க வேண்டும்? அவர்கள் சுமந்து கொண்டிருந்த கொடியை இங்கே ஏன் சுமக்க வேண்டும்? அவர்களை வைத்து இங்கே தமிழ்நாட்டில் தமிழ் தேசியம் என்கிற பெயரில் சிலர் பணம் ஈட்டுகிறார்கள், ஏமாற்றுகிறார்கள் என்று ஒரு சிலரும், அவர்களுடைய கொடியை இங்கே பிடித்து கொண்டு இங்கே நீங்கள் இந்த நாட்டில் நீங்கள் போராட வேண்டும் என்று இன்னும் சிலரும், அவர்கள் அந்த நாட்டில் தனிநாடு கேட்டுவிட்டு போகிறார்கள், நீங்கள் ஏன் மெனக்கெடுகிறீர்கள் என்று இன்னும் சிலரும், இப்படி பலவிதமான கோணங்களில் அவரவர் கருத்துக்கு அவரவர் பார்வைக்கு உட்பட்டு பலவிதமான கேள்விகள் இந்த இலங்கை வடக்கு தமிழர்கள் குறித்தான தொடர் ஐயங்களும் கேள்விகளும் எழுப்பப்பட்டு கொண்டே இருக்கின்றன. தமிழ் தேசியம் என்கிற பெயரில் இங்கே அந்த போராட்டத்தையும் அந்த தலைவரையும் எதற்காக முன்னிலைப்படுத்த வேண்டும் என்று தமிழ்நாட்டிலும், எங்கள் தலைவர் படத்தையும் கொடியும் வைத்துக்கொண்டு தமிழ்நாட்டில் பணம் வசூல் செய்வதற்காக அரசியல் கட்சி நடத்துகிறார் சீமான் என்பதாக இன்னும் சிலரும், இப்படி பலரும் தங்களுக்கு எப்படி பார்வை இல்லாதவர்கள் ஒரு யானையை பார்த்து அவரவர்கள் ஒரு முடிவுக்கு வருகிறார்களோ அதுபோலத்தான் வந்து கொண்டிருக்கிறார்கள். இது பற்றி நம்ம அறிந்து கொள்வதற்கு முதலில் இலங்கையில் என்ன நடந்தது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். டிஎன்டிவி தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம். இலங்கை அரசாங்கத்திற்கும் எப்படி பிரிட்டிஷ்காரர்கள் இந்தியாவிற்கு விடுதலை கொடுத்துட்டு போனாங்களோ 1947, அதே போல தான் இலங்கைக்கும் விடுதலை கொடுத்து விட்டு சென்றார்கள். அப்போது அங்கே பெரும்பான்மை எண்ணிக்கையில் இருந்த சிங்கள மக்களிடம் முழுமையான அதிகாரத்தை கொடுத்துட்டு போயிட்டாங்க. இலங்கையை பொறுத்தவரையிலும் இன்றைய 2024-26 கணக்கின்படி பார்த்தா இலங்கை வடகிழக்கு மாகாணங்களில் சுமார் 30 லட்சம் தமிழர்கள் வாழ்கிறார்கள். அந்த நாட்டினுடைய மொத்த மக்கள் தொகை 2,20,00,000. இதில் 30 லட்சம் பேர் தமிழர்கள். இது தற்போதைய கணக்கு. இதில் இந்தியாவில் ஒரு 2 லட்சம் பேர், ஐரோப்பிய நாடுகளில் 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட, குறிப்பாக லண்டனிலேயே 2 லட்சம் பேர் இருப்பதாக ஒரு கணக்கு இருக்கிறது. பல்வேறு சுவிட்சர்லாந்து, அதே போல் இட்டலி, பிரான்ஸ் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளில், கனடா, அமெரிக்கா உள்ளிட்ட பல நாடுகளில் கிட்டத்தட்ட மொத்தமாக இலங்கைக்கு வெளியே 8 லட்சம் தமிழர்கள், இலங்கை வடக்கு தமிழர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எதனால் இவர்கள் வெளியேறினார்கள்? தொழில் நிமித்தமாக, பணி நிமித்தமாக முன்னேறினார்களா என்றால் இல்லை. நாம் ஏற்கனவே குறிப்பிட்டதை போல பிரிட்டிஷ் அரசாங்கம் இந்தியாவிற்கு விடுதலை கொடுத்ததை போல இலங்கைக்கும் கொடுத்த போது அந்த நாட்டினுடைய அதிகாரத்தை இங்கே எப்படி காங்கிரஸ் கட்சி கையில் கொடுத்து விட்டு போனார்களோ, இலங்கையில் அங்கே பெரும்பான்மையாக இருந்த சிங்கள மக்களிடம் கொடுத்து விட்டு போய்விட்டார்கள் அதிகாரத்தை. அதனுடைய அதிபர், பிரதமர் உள்ளிட்ட பல்வேறு உயர் பொறுப்புகளில் அதிகாரிகள், அரசு அலுவலர்கள் என மிக முக்கியமான உயர் பொறுப்புகள் எல்லாம் சிங்களவர்களே அவர்கள் கோலோச்சினார்கள். அவர்களுக்கு முன்னதாகவே சிங்கள மக்கள் என்பவர்களே இந்தியாவினுடைய ஒடிசா பகுதியிலிருந்து சென்றவர்கள்தான் என்பதை சிங்கள மகாவம்ச நூலே கூறுகிறது. அப்படிப்பட்ட நிலையில் அந்த நாட்டினுடைய பூர்வக்குடி மக்களாக பல்லாயிரம் ஆண்டு காலமாக, பல 10,000 ஆண்டு காலமாக அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் தமிழர்கள். அந்த தமிழர்களுக்கு, தமிழ்நாட்டு தமிழர்களுக்கும் அவர்களுக்கும் கொள்வன கொடுப்பன உறவுகள் எல்லாம் இருந்திருக்கின்றன என்பது சேர சோழ பாண்டிய மூவேந்தர் காலத்திலிருந்து இருக்கக்கூடிய வரலாற்று தரவுகள். இப்படிப்பட்ட நிலையில் அந்த பூர்வக்குடி மக்களை எப்படி நடத்தினார்கள் என்றால், இந்த சிங்கள பேரினவாதிகள் இடையில் என்ன ஆயிடுச்சுன்னா, அங்கே இருக்கக்கூடிய தமிழர்கள் எல்லாமே சைவத்தை பின்பற்றக்கூடியவர்கள், சிவநெறியை பின்பற்றக்கூடியவர்கள். அவர்கள் இந்த சிங்களவர்களும் ஒரு தொடக்க காலத்தில் சிறு எண்ணிக்கையில் தான் அங்கே வந்தாங்க அப்படின்னு மகாவம்சம் கூறுது. அப்போ அதற்கு முன்னதாக அந்த அந்த தீவில் இருந்தவர்கள் எல்லாம் தமிழர்களாகத்தான் இருந்திருக்கிறார்கள். இப்படி வெளியிருந்து வந்தவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பல்வேறு தரப்புகளில், பல்வேறு காலகட்டங்களில் அவர்களை மதம் மாற்றிய போது, ஒரு கட்டத்திற்கு பிறகு அவர்கள் அனைவரும் பௌத்த மதத்தை பெரும்பான்மையானவர்கள் பின்பற்றி கொண்ட காரணத்தினால் அவருடைய மொழியும் சிங்கள மொழியாக மாறிவிட்டது, அவருடைய மதமும் பௌத்த மதமாக மாறிவிட்டது. இதன் காரணமாக அவர்கள் பெரும்பான்மையாக இந்த சுதந்திர காலகட்டத்தில், நாடு விடுதலை அடைந்த காலகட்டத்தில் அப்படி அவர்கள் பெரும்பான்மையாக பிற்காலத்தில் மாறி நின்றார்கள். அப்படி மாறி நின்றவர்களிடம் பெரும்பான்மை அவர்கள்தான் என்று ஆட்சி அதிகாரத்தை
பிரிட்டிஷ் அரசாங்கம் கொடுத்துவிட்ட காரணத்தினால் வடக்கில் இருக்கக்கூடிய, இப்போது நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, ஒரு 30 லட்சம் மக்கள் அங்கே இருக்காங்கன்னு சொல்லிட்டு, அவர்களை வந்து ஒரு 2ஆம் தர 3ஆம் தர குடிமக்களாக இந்த சிங்கள ஆட்சியாளர்கள் கருத தொடங்கிட்டாங்க. தமிழ் மாணவர்கள் 100 மதிப்பெண்கள் எடுக்க வேண்டும், அதே வேளையில் சிங்கள மாணவர்கள் 80 மதிப்பெண்கள் எடுத்தால் கூட போதும், பல்கலைக்கழகங்களில் நுழைவு, அவர்கள் கல்வி கற்பதற்கு நுழைய வேண்டும் இல்லைங்களா, அதற்கு முன்னுரிமை சிங்கள மாணவர்களுக்கு தான் கொடுக்கப்படும். சிங்கள மாணவர்களுக்கான அந்த இடங்களெல்லாம் நிரப்பப்பட்ட பிறகு 80 மதிப்பெண்கள் எடுத்த சிங்கள மாணவிகளுக்கு அந்த இடங்களெல்லாம் நிரப்பப்பட்ட பிறகு மிச்சம் மீதி ஏதாவது இருந்தால் இந்த 100 மதிப்பெண்கள் பெற்ற தமிழ் மாணவர்களுக்கு அப்படியே 1-2 கொடுக்கப்படும். இப்படி பல்கலைக்கழக நுழைவுகளில் கல்வி மறுக்கப்பட்டது. பூர்வகுடி தமிழர்கள் பல 10,000 ஆண்டு காலம் இலங்கை வடக்கில் வாழ்ந்த பூர்வகுடி மக்களுக்கு இந்த அதிகாரம் மறுக்கப்பட்டது, கல்வி உரிமை மறுக்கப்பட்டது. இதுதான் இலங்கையில் தமிழர்களுக்கும் சிங்களர்களுக்குமான முரண் ஏற்பட்டு அது மோதலாக மாறி பின்னர் போராக மாறியது. இந்த வரலாற்றை தமிழ்நாட்டில் உள்ள எந்த அரசியல் கட்சி தலைவர்களும் தொடர்ந்து அதையே எடுத்து கூறியிருந்தால் இந்நேரம் தமிழ்நாட்டு மக்களுக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் மிகப்பெரிய ஒரு புரிதல் ஏற்பட்டிருக்கும். தமிழ்நாட்டில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் தமிழ் கூறக்கூடிய இந்த 2 மாநிலங்களில் 40 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருந்திருக்கிறார்கள், இன்னமும் இருந்துட்டு இருக்காங்க. அப்போ இத்தனை 30 ஆண்டுகளில் இந்த 40 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எண்ணி இருந்தால் மிக துல்லியமாக, அவ்வளோ ஏங்க தமிழ்நாடு அரசு வந்து மனது வைத்திருந்தால் இவர்கள் இந்தியா முழுவதும் கொண்டு போயிருக்க முடியுமா முடியாதா? ஒவ்வொரு மாநிலத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினரும் கொண்டு சென்றிருக்க முடியுமா முடியாதா? ஒவ்வொரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர்களுக்கு கொண்டு சென்றிருக்க முடியுமா முடியாதா? அவர்கள் அந்த கல்வி உரிமையை கேட்ட காரணத்திற்காக அவர்கள் கொலை செய்யப்படுகிறார்கள், நாடு கடத்தப்படுகிறார்கள், விரட்டி அடிக்கப்படுகிறார்கள், கண்களை பிடுங்குகிறார்கள், பெண்களை மானபங்கப்படுத்துகிறார்கள், உயிரோடு வைத்து எரிக்கிறார்கள். தயவு செய்து ஒட்டுமொத்த இந்தியாவும் இதற்கு குரல் கொடுங்கள் என்று சொல்லி இந்த கல்வி உரிமை மறுக்கப்பட்ட காரணத்தினாலும் சம உரிமை இல்லாத காரணத்தினாலும் ஒட்டுமொத்தமாக தமிழ் தலைவர்கள் எல்லாம் இணைந்து 1975 அந்த காலகட்டத்தில் வட்டுக்கோட்டை அப்படிங்கிற இடத்துல கூடி இனி நமக்கு தனிநாடு கோருவது ஒன்று மட்டும்தான் தீர்வு என்கிற முடிவுக்கு ஒட்டுமொத்த தமிழர்களும் வர வைத்தது இதுவென்றால் இந்த 1977ஆம் ஆண்டு 1983ஆம் ஆண்டு ஆகிய இந்த காலகட்டங்களில் தொடர்ந்து தமிழர்களை விரட்டி அங்கே படுகொலை செய்தார்கள் சிங்கள பௌத்த பேரினவாதிகள். இதன் காரணமாகத்தான் அங்கே தமிழர்கள் தனிநாடு கேட்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார்கள். ஒரு காலகட்டத்தில் இரக்கமில்லாமல் தமிழர்கள் கொல்லப்பட்டதாலும் தமிழ் பெண்களெல்லாம் மானபங்கப்படுத்தப்பட்டதாலும் ஒரு நாள் கூட நிம்மதியாக வாழ முடியாத சூழ்நிலை ஏற்பட்ட போதுதான் அங்கிருந்த இளைஞர்கள் ஆயுதத்தை கையில் எடுத்தார்கள், துப்பாக்கிகளை கையில் எடுத்தார்கள். இப்படித்தான் இது தொடங்கியது. பல்கலைக்கழகங்களில் நுழைவுக்கு கூட அவர்களுக்கு இந்த மதிப்பெண் வேறுபாடுகள் தரப்படுத்தி அவர்களை வந்து கொடுமைப்படுத்தி கொண்டிருப்பதை பற்றி இந்தியாவினுடைய அத்தனை மாநிலங்களும் ஒன்று சேர்ந்து இலங்கை அரசாங்கத்திடம் கேட்டிருக்க வேண்டுமா, கேட்டிருக்க கூடாதா? இதை தமிழ்நாட்டை ஆண்ட ஆட்சியாளர்கள் செய்திருக்க வேண்டுமா, செய்திருக்க கூடாதா? இதுவெல்லாம் அங்கே வந்து எடுபடாத காரணத்தினால்தான் இதற்கிடையில் அமெரிக்கா திருகோணமலையில் வந்து கொண்டு அங்கே தங்களுடைய இராணுவ தளத்தை அமைக்க வேண்டும் என்று துடித்த காரணத்தினாலும் தான் இந்திய பிரதமர் இந்திரா காந்தி அவர்கள் காலத்தில் அங்கே வடக்கில் இந்த போராளும் குழுக்களுக்கு ஆயுத பயிற்சியும் இராணுவ பயிற்சியும் புலனாய்வு பயிற்சியும் அளித்து ஆயுதங்களையும் அளித்து இலங்கை அரசாங்கத்திற்கு எதிராக போராட வைத்தார் இந்திரா காந்தி அவர்கள். அதன் பிறகு அவருடைய மகன் ராஜீவ்காந்தி வந்த காலத்தில் இந்திரா காந்தியிடம் இருந்த புரிதல் இல்லாத காரணத்தினாலும் அவருடைய அதிகாரிகள் வந்து முழுக்க அமெரிக்க அரசாங்கத்தினுடைய கைப்பாவைகளாக மாறி அங்கே ஒட்டுமொத்தமாக இலங்கையில் தலைகீழாக நிலைமையை மாற்றி அதன் பிறகு ராஜீவ்காந்தி படுகொலையினுடைய பழியையும் தூக்கி ஒரே நேரத்தில் இந்த போராளி அமைப்பு விடுதலை போராளி அமைப்பின் மூலமாக செலுத்தியும் ஒட்டுமொத்த இலங்கை தமிழர்களுமே அவர்கள் வந்து தீவிரவாதிகள் பயங்கரவாதிகள் என்பதைப் போல இலங்கை அரசாங்கமும் இந்திய ராஜீவ்காந்தியினுடைய அந்த காலகட்டத்திலிருந்து அவருடைய காங்கிரஸ் கட்சியினுடைய அந்த அதிகாரிகளும் தான் அன்று அவர்கள் செய்த அந்த நெரேட்டிவ் என்று சொல்லக்கூடிய கதை கட்டுதல், அந்த கதை கட்டுதல் தான் காங்கிரஸ் கட்சி 2009 வரையிலும் அதையே கடைபிடித்தது. அந்த நெரேட்டிவ் என்பதை மையமாக வைத்து இலங்கையில் அந்த விடுதலை போராட்டத்தை முழுவதுமாக நிறுத்தி அந்த போராளி அமைப்புகளை அழித்தது. இதில் வியப்பூட்டக்கூடியது என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா, இதற்கெடுத்தாலும் இந்தியா பாகிஸ்தான் அப்படின்னு பேசிக்கிறோம்ல,
கிரிக்கெட் விளையாண்டா கூட இந்தியா பாகிஸ்தான் மோதல், அப்போ நமக்கு 2 பேர்த்துக்கு வெவ்வேறு நாடுகள்ங்கிற மாதிரி ஒரு ஃபைட் மோடு கொண்டு வராங்க இல்லைங்களா. இப்போ பாகிஸ்தான் தான் நமக்கு இந்தியாவினுடைய எதிரி என்பதை போல கட்டமைக்கிறார்கள் இல்லைங்களா. 2009ஆம் ஆண்டு அந்த இறுதிப் போரின் போது இலங்கை வடக்கில் தமிழர்களை கொன்றொழிப்பதற்காகவும் அந்த போராளி அமைப்புகளை அழிப்பதற்காகவும் இந்திய இராணுவமும் பாகிஸ்தான் இராணுவமும் பங்களாதேஷ் இராணுவமும் ஒன்றிணைந்து அங்கே இருந்து கொண்டு தமிழர்களை கொன்றொழித்தது. அதே எப்படி நீங்கள் இந்தியா பாகிஸ்தான் அப்படின்னா எதிரி நாடாக இருக்கீங்க, ஆனால் தமிழர்களை அழிக்கும் போது இந்தியாவும் பாகிஸ்தானும் பங்களாதேஷும் ஒன்று சேர்ந்து கொண்டு அங்கே கொன்றொழித்தீர்கள் என்கிற கேள்வியை இதுவரையிலும் தமிழ்நாட்டில் உள்ள தலைவர்கள் எல்லாம் இங்கே தமிழர் மக்களுக்கு எடுத்துச் சொல்லவில்லை. எல்லா மாநில முதலமைச்சர்களிடமும் எடுத்துக் கூறவில்லை, எல்லா மாநில மனித உரிமையாளர்களிடம் எடுத்துக் கூறவில்லை, உலக அரங்கிற்கு எடுத்துச் செல்லவில்லை. அப்படி என்ன உங்களை தடுத்தது? அப்படி எடுத்து சென்றிருப்பார்கள். அதற்குத்தான் ஒரு முட்டுக்கட்டையாக ராஜீவ் காந்தி படுகொலை நடத்தப்பட்டது. சரி, அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. 2009 போர் முடிஞ்சிருச்சுன்னு பார்க்கணும். அதன் பிறகு நாம் ஏன் இதை பற்றி நினச்சிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா, 1.5 லட்சம் அப்பாவி மக்கள் இந்த போராட்டத்தில் 60,000 பேர் மாவீரர்களாக தங்கள் இன்னுயிரை ஈந்து தொடர் போர் நடத்தினார்கள் 30 ஆண்டு காலமாக. இதற்கிடையில் 1996ஆம் ஆண்டிலிருந்து 2009ஆம் ஆண்டு வரைக்கும் சுமார் 10 ஆண்டுகளாக அங்கே ஒரு தனி நாடு கட்டமைக்கப்பட்டு தனியாக வரி வசூல், தனியாக மின்சாரம், தனியாக சாலைகள் போடுதல், போக்குவரத்து, வங்கி, காவல்துறை, இராணுவம், கடற்படை, கப்பற்படை, விமானப்படை என்று இத்தனை படைகளையும் அமைத்து சுமார் 10 ஆண்டுகள் அங்கே தனியாக தமிழர்களுக்கென ஒரு நாடு அமைக்கப்பட்டு அது செயல்பட்டு கொண்டிருந்தது. 10 ஆண்டுகள், ஒரு நாள் 2 நாள் இல்லை. தமிழர்கள் வாழக்கூடிய இந்த நாட்டிலிருந்து சிங்களவர்கள் வாழக்கூடிய கொழும்புக்கு இறால் விற்பனையாகும். இங்கிருந்து பிடிச்சு அனுப்புவாங்க. அதே போல் அங்கிருந்து இலங்கையிலிருந்து பொருட்கள் இங்கே வரும். சில பொருட்களுக்கு அங்கே கட்டுப்பாடு விதிக்கப்பட்டிருந்தது. புகைப்பிடிப்பதோ மதுவோ அந்த நாட்டில் இல்லை. பெண்களுக்கு அவ்வளவு பாதுகாப்பு. இரவில் 24 மணி நேரம் எந்த இடத்துக்கு வேணாலும் போகலாம் வரலாம். பெண்கள் பாதுகாப்பு. ஒரு ஆபாசமான பேச்சு இருக்கக்கூடாது. திரைப்படங்களில் ஆபாசமான காட்சிகள் இருக்காது, அருவருக்கத்தக்க காட்சிகள் இருக்காது. புகை மது என்ற பழக்கங்கள் எல்லாம் அங்கே கிடையாது. பள்ளிகளில் கல்வி அவ்வளவு அற்புதமாக கொடுக்கப்பட்டது. அவர்கள் அந்த மக்களுக்கான காவல்துறை மட்டுமல்லாமல் நீதிமன்றங்களும் அங்கே அமைக்கப்பட்டிருந்தன. ஆக ஒரு கடவுச்சீட்டு என்று சொல்லக்கூடிய பாஸ்போர்ட்டும் கரன்சி என்று சொல்லக்கூடியதை தனியாக அவங்க அச்சடிக்கலை, அவ்வளோதான். இந்த 2ஐ தவிர மீதம் அத்தனையும் இருந்த ஒரு தனி நாடு தான் அங்கே தமிழர்களுக்காக அமைக்கப்பட்ட நாடு. மேதகு தலைவர் அவர்களுடைய தலைமையில் அமைக்கப்பட்ட நாடு. அந்த நாட்டுக்கு IMF என்று சொல்லக்கூடிய இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட், பன்னாட்டு நிதியம் இருக்காங்க இல்லைங்களா, அந்த அதிகாரிகள் எல்லாம் நேரில் மேதகு தலைவரை சந்திக்க தொடங்கிட்டாங்க. அப்படி தனியாக ஒரு நாட்டை 10 ஆண்டுகள் நடத்தி கொண்டிருந்தார் அவர். சரி, இதற்கு வருமானம் எங்கிருந்து வருது அப்படின்னு பார்த்தா, தற்சார்பு வாழ்க்கை. அவர்களுக்கு தேவையான பொருட்கள் அங்கேயே உற்பத்தி செய்யப்பட்டன. குறிப்பாக அரிசி விளைச்சல் மிக அருமையாக விளைச்சல் செய்யப்பட்டு தங்களின் தேவைக்கு போக மீதமிருந்த அரிசிகள் கொழும்புக்கு அனுப்பப்பட்டன, சிங்கள பகுதிகளுக்கு விற்கப்பட்டன. காய்கறிகள் அங்கே விளைவிக்கப்பட்டன. பாலில் தன்னிறைவு அடைந்து விட்டார்கள், அரிசியில் தன்னிறைவு அடைந்து விட்டார்கள், காய்கறிகளில் தன்னிறைவு அடைந்து விட்டார்கள். அடிப்படை தேவையான உணவிலிருந்து வாழ்வுக்கு தேவையான அத்தனை பொருட்களையும் அந்த தமிழர்களுடைய நாட்டிலேயே அவர்கள் உற்பத்தி செய்து தன்னிறைவு அடைந்து விட்டார்கள். இப்படி ஒரு நாட்டை 10 ஆண்டுகள் கட்டமைக்கும் போது அந்த நாட்டுக்கு தேவையான அத்தனை வசதிகளையும் நாங்கள் ஏற்கனவே சொன்னது போல் பாஸ்போர்ட்டும் கரன்சி, இந்த பணம் மட்டும் அச்சடிக்கல. அவங்க மீதம் எல்லாமே அவர்கள் தன்னிறைவு அடைந்து விட்டார்கள். அந்த நாட்டைத்தான் இவர்கள் முப்படையும் கட்டிய போது அந்த நாட்டுக்கு தனி அங்கீகாரம் வழங்க வேண்டிய நிலைக்கு உலக நாடுகள் தள்ளப்பட்டன. அந்த நேரத்தில் தான் அப்படி ஒரு நாடு உருவாக இந்தியாவும் விரும்பவில்லை, இலங்கையும் விரும்பவில்லை. இந்த இந்திய இலங்கைக்கு பின்னணியில் இருக்கக்கூடிய உலக நாடுகளும் விரும்பவில்லை. அந்த நாடு ஒரு இஸ்ரேலை போல ஒரு ஆற்றல் வாய்ந்த நாடாக அது உருவாகிவிடும் என்று நிச்சயமாக இந்த உலக நாடுகள் நம்பின. அதை அவர்கள் விரும்பவில்லை, ரசிக்கவில்லை. கப்பற்படை கட்டிட்டாங்க, கடற்படை கட்டி விட்டார்கள், விமானப்படை கட்டி விட்டார்கள். இவர்கள் எப்படி நீங்கள் இலங்கையினுடைய எந்த இந்திய அரசாங்கம் அவர்களுக்கு ஆயுதம் கொடுத்து அந்த நிலைக்கு உயர்த்தியதோ அந்த இந்திய அரசாங்கமே இந்திரா காந்திக்கு பிறகு வந்த அந்த அரசியல் மாற்றங்களால் தலைகளாக அவர்களுக்கு எதிராக மாறிட்டாங்க. இலங்கையை நம்ம சொல்லிக்க வேண்டிய அவசியமே இல்லை.
இந்த நிலையில் தான் 1984ஆம் ஆண்டு இஸ்ரேலினுடைய மொசாட் அமைப்பை அப்போதைய அதிபர் ஜெயவர்தன அங்கே அழைத்து இந்த வடக்கில் உள்ள இந்த தனி நாட்டை, இந்த தனிநாட்டுக்காக போராடி கொண்டிருக்கக்கூடிய அங்கீகாரம் பெறுவதற்காக பாடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய இதை முற்றாக அழிக்க வேண்டும், இதற்கு உங்களுடைய இராணுவ ஆலோசனையும் உளவு ஆலோசனையும் வேண்டும் என்று சொல்லித்தான் இஸ்ரேலினுடைய மொசாட்டை இலங்கையில் அதிகாரப்பூர்வமாக நிறுவினார் அப்போதைய அதிபர் ஜெயவர்தனை. அந்த மொசாட்டும் இந்திய உளவுத்துறைகளும் இலங்கை உளவுத்துறைகளும் ஒன்றிணைந்துதான் ஒட்டுமொத்தமாக அந்த 2009 வரையிலும் நடந்த அந்த போரை முடிவு கொண்டு வந்தார்கள். அந்த நாட்டை அழித்தார்கள். 10 ஆண்டுகள் தனி நாடாக, ஒரு சுதந்திர நாடாக உருவாக வேண்டும் என்கிற ஒரு நிழல் அரசாங்கத்தை உருவாக்கி மிக நேர்த்தியாக ஆட்சி புரிந்து கொண்டிருந்த அந்த இயக்கம் 2009இல் அழிக்கப்பட்டு போர் முடிவற்றதாக அறிவிக்கப்பட்டது. ஆக தமிழ்நாட்டு தமிழர்களுக்கு ஏன் அந்த நாட்டின் மீது, அந்த மக்களின் மீது ஒரு இவ்வளவு பிரியம் இருக்க வேண்டும் என்றால், இவ்வளவு அன்பு இருக்கிறது என்றால், சம உரிமை தமிழர்களுக்கு வேண்டும் என்று கேட்டு ஒரு கைத்துப்பாக்கியில் தொடங்கிய அந்த போராட்டம், அந்த போர் தனி நாடு 10 ஆண்டுகள் அமைத்து நிழல் அரசாங்கத்தை அமைக்கும் வரையிலும், முப்படைகளை கட்டும் வரையிலும், தனி வங்கி அமைக்கும் வரையிலும், தனியாக நீதிமன்றம் அமைத்துக் கொள்ளும் வகையிலும் ஒரு மாடல் கவர்மெண்ட், ஒரு முன்னுதாரணமாக ஒரு அரசாங்கத்தை உருவாக்கி 10 ஆண்டுகள் நடத்தினார்களே. ஒழுக்கமான அந்த நாடாக இருந்தது. பண்பு மிக்கவர்களாக அந்த நாட்டு மக்கள் இருந்தார்கள். தமிழை போற்றக்கூடியவர்களாக இருந்தாங்க. அங்கே அத்தனை கட்டளைகளும் தமிழில் தான் இருக்கும். எழுத்துக்கள் தமிழில் தான் இருந்தன. பேச்சு தமிழில் தான் இருந்தன. வேண்டுமென்றால் பிற மொழிகளை கற்றுக்கொள்ளலாம், அது தடை கிடையாது. அங்கே தமிழ் தலைவர்கள் முன்னிறுத்தப்பட்டார்கள். தமிழர் ஆட்சி ஆண்டார்கள். இதுதான் மிக முக்கியம். இப்போ நாம் தமிழர் கட்சியில் சொல்கிறாங்களே, தமிழர்கள் தான் இங்கே தமிழ்நாட்டை ஆள வேண்டும் சொல்கிறாங்க இல்லையா, அங்கே ஆட்சி செய்து காண்பித்தார்கள் அவர்கள். ஆனால் தமிழர்கள் இங்கே எப்படி ஆட்சி செய்து விடலாம் என்று சிங்களவர்களும் சிங்களவர்களுக்கு துணையாக இருந்த அப்போதைய பிற மொழியாளர்கள், தெலுங்கர்கள், மலையாளிகள், இவர்களெல்லாம் மிக முக்கியமாக பின்னணியில் இருந்தாங்க. இந்த ஒட்டுமொத்தமாக இந்த தமிழ் போராட்டம், தமிழருடைய போராட்டம் தனிநாட்டை அழிப்பதற்கு, போரை முடித்து வைப்பதற்கு இதுதான் தொடக்கம். ஆக தமிழர்கள் தொடர்ந்து உலகின் பல்வேறு நாடுகளில் அடிக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் அடிமைகள் போல நடத்தப்பட்ட நிலையில் இலங்கையில் அந்த வடக்கில் தமிழர்கள் ஒன்று சேர்ந்து தங்களுக்கென்று தனிநாடு வேண்டும் என்று தமிழ் தலைவர்களால் முடிவெடுக்கப்பட்ட நிலையில் அதை ஆயுத போராட்டமாக மாற்றிய இளைஞர் படையினர் அங்கே தனிநாடு அமைத்து 10 ஆண்டுகள் அங்கே ஒரு முன்மாதிரியான ஒரு நாட்டை நிறுவினார்கள். அப்படிப்பட்டவர்களை தமிழ்நாட்டு தமிழர்கள் மதிக்க வேண்டுமா, மதிக்க வேண்டாமா? அந்த தமிழர்கள் மீது அன்பு செலுத்த வேண்டுமா, செலுத்த வேண்டாமா? அப்படிப்பட்ட அந்த போராட்டத்தில் அவர்கள் தோற்கடிக்கப்பட்டு விரட்டி அடிக்கப்பட்ட போது அவர்களை நாம் அரவணைக்க வேண்டுமா? தமிழர்களை, அப்பாவி தமிழர்களை அரவணைக்க வேண்டுமா, வேண்டாமா? இல்லையா? அப்போ உலகெங்கிலும் இன்று விரட்டி அடிக்கப்பட்ட அந்த தமிழர்களுக்கு ஆறுதலாக நாம் குரல் கொடுக்க வேண்டுமா, வேண்டாமா? அங்கே சொந்த நாட்டில் உங்களை விரட்டி அடித்து விட்டால் பரவாயில்லை, தமிழ்நாட்டில் நாங்களெல்லாம் உங்களுடைய வழிகளை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம், உங்களுக்கென்று ஒரு நீதியை, நேர்மையை ஒரு காலத்தில் இந்த உலக நாடுகளெல்லாம் சேர்ந்து இலங்கை அரசாங்கத்திடம் பேசி பெற்றுக் கொடுக்கும். நீங்கள் அதுவரையிலும் கவலை இல்லாமல் இருங்கள், அதுவரையிலும் அச்சப்படாதீர்கள், உங்களுக்கு பின்னால் உலகத்தில் உள்ள 14 கோடி தமிழர்கள் இருக்கிறோம் என்று சொல்வதில் என்ன தவறு, என்ன குற்றம்? அந்த அப்பாவி தமிழ் மக்களுக்கு பின்னணியில் இருப்பதில் என்ன குற்றம், என்ன தவறு? இதுதான் இங்கே தமிழ்நாட்டில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒன்று. அப்படிப்பட்ட இறுதியாக 2009ஆம் ஆண்டு மே மாதம் அந்த கொடூரமாக முடித்து வைக்கப்பட்ட அந்த நினைவைத்தான் மே மாதங்களில் நாம் அனுசரித்து கொண்டிருக்கிறோம். மொத்தமாக 65,000 பேர் மாவீரர்களாக தங்களை இன்னுயிர் தந்து அர்ப்பணித்து இந்த தமிழ் சமூகத்திற்காக தங்கள் உயிரை இழந்து 200 ஆண்டுகள் கழித்தாலும் தமிழர்கள் தங்கள் உரிமைகளுக்காக போராடி 65,000 பேர் மடிந்தார்கள், மாவீரர்கள் ஆனார்கள் என்ற வரலாறு இன்னும் பல்லாயிரம் ஆண்டு காலமானாலும் கடைசி தமிழன் இருக்கும்போது கூட அவனை தட்டி எழுப்பக்கூடிய செய்தியாக இது இருக்கும். வீர வரலாறாக இது இருக்கும். கண்ணீரும் இரத்தமும் தாங்குனா துயரத்தையும் தாங்கிய அந்த தமிழ் மாவீரர்களை நினைவு கூறக்கூடிய, அவர்களினூடாக, அவர்களுடைய வரலாற்றின் ஊடாக, அவருடைய வீரத்தின் ஊடாக இனி எக்காலத்தும் தமிழர்கள் எங்கும் தலைகுனிய வேண்டியதில்லை, தலைநிமிர்ந்து நிற்பார்கள் என்கிற
அந்த ஊக்கமாக அவர்களுடைய மாவீரர்களுடைய அந்த தியாகம் இருக்கும் என்பதற்காகவும் இருக்க வேண்டும் என்பதற்காகவும் தான் ஆண்டுதோறும் இந்த மாவீரர் நாள் அனுசரிக்கப்படுகிறது. எனவே இனியும் ஏதோ அவர்கள் எங்கேயோ சண்டை போட்டாங்க, பொறுப்பு இல்லாமல் சண்டை போட்டாங்க, அவர்கள் ஏதோ சிறு கலகக்காரர்கள் போல சிறு சண்டையிடக்கூடிய கும்பல்கள் போல மிக சுருக்கி அற்பத்தனமாக சிந்திப்பதை விடுத்துவிட்டு அவர்கள் இவ்வளவு பெரிய சாதனையை புரிந்த அந்த மாவீரர்கள் ஒவ்வொருவருடைய அந்த உயிர் இழத்தலிலும் எதிர்கால தமிழர்களுடைய வாழ்க்கை அடங்கியிருக்கிறது என்பதை ஒட்டுமொத்த உலகத் தமிழர்கள் மட்டுமல்லாது ஒட்டுமொத்த உலக மானுடமே புரிந்து உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த மே மாதத்தினுடைய வலிமிகுந்த இந்த மே மாதத்தில் தமிழ் ஊடகம் சார்பில் உங்களுக்கு நாங்கள் வைக்கக்கூடிய வேண்டுகோள். மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, அன்பு, வணக்கம். கோயம்புத்தூர் மாநகரில் 16 வகை தரமான எண்ணெய் வகைகள் கண்முன்னே அரைத்து சூரிய ஒளியில் வைக்கப்பட்டு முறையாக விற்கப்படுகின்றன. நேரிலும் அஞ்சல் வழியாகவும் வாங்கிக் கொள்ளலாம். தொடர்புக்கு 9843028388. TNTV தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம்.